நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல நம்ம நிறைய பிசினஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு அருமையான போட்டி இல்லாத ஒரு தொழில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நிறைய பேர் இந்த பிசினஸ்ல இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலும் கூட. ஓகேங்களா? இது சாதாரணமாக இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரம் ஃபுல்லாகவே ஒரு கொடி வந்து அப்படியே பயங்கரமாக படர்ந்து இருந்தது. அந்த கொடியை என்னால் நீக்க முடியாமல் இது என்ன தாவரம் அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணேன், கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது. இது அவ்வளோ பெனிஃபிட் உள்ள ஒரு கொடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கொடிகளை பற்றி இதோட பயன்களை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கே தவிர இந்த பவுடரை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. வீடியோவே இல்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது லிங்க் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது பார்த்து பயனடைகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த தொழிலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை 3-4 விதமாக இதை நம்ம சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து சீந்தில் இலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீந்தில் கொடிகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆக்சுவலாக இதை வந்து குடிச்சி பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. இது பார்த்திங்கன்னா ஆப்பிள், அதாவது ஹார்ட் ஷேப்பில் என்ன செய்யும், இதோட இலைகள் இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் இதோட இலைகள் வந்து நமக்கு இருக்குது. இந்த இலைகள்லேருந்தும் சரி, அதே நேரத்தில் அந்த தண்டுலேருந்தும் சரி பவுடர் எடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதத்தில் மிக 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 முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது. இதை வந்து குடிச்சி பவுடர், கிலாய் பவுடர், கிலாய் சத்வா பவுடர், சீந்தில் பவுடர் இப்படின்னு 5-6 பெயர்களில் இது என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. அந்தந்த பெயர்களையும் இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு 100 கிராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 ரூபா, 117 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு விற்கிது. இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் விலைக்கு வாங்க தேவையில்லை. எங்கே பார்த்தாலும் இந்த இலைகள் நிறைய மண்டி கிடக்கு. இல்லை அப்படி உங்களுக்கு விலைக்கு நீங்கள் வாங்கணும், நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இதை என்ன செய்யலாம், நார்மலாக நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்டில் நம்ம இந்த கொடிகளை நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இதோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக குடிச்சி பவுடர், கிலாய் சத்வா பவுடர், சீந்தில் பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினோஸ்போரா கார்டிஃபோலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. டைஜஷன் சரியாக இல்லைன்னா இந்த பவுடரை பயன்படுத்துகிறாங்க. கான்ஸ்டிபேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பேர்னிங் சென்சேஷன் சொல்லுவாங்க, அதாவது கை கால்களில் எரிச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு. காய்ச்சலுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஜாண்டிஸ், டயபெட்டிஸ், அப்புறம் லிவர் ப்ராப்ளம், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, பித்தப்பையில் கல் வந்துருச்சு அப்படின்னா உடனே பித்தப்பையை எடுக்கணும்பாங்க. ஆனால் இந்த பவுடரை யூஸ் பண்ணி அந்த கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனைகளை கூட ஆயுர்வேதத்தில் சரி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்குது. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுடர் எடுத்து எவ்வளோ தண்ணியில் கலந்து எப்படி குடிக்கணும், இதை குடித்தா என்னென்ன யூஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு யூடியூப்லேயும் நிறைய இந்த பவுடரை பற்றிய போஸ்ட் இருக்குது. இதை எப்படி தயாரிக்கலாம், எப்படி இதை பிஸ்னஸ் ஆக்கலாம் அப்படிங்கிற போஸ்ட் இல்லை. அதனால தான் நான் இன்னைக்கு இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை தயாரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கொடிகள் வேணும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம்லேருந்து, அதாவது தண்டுலேருந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம். நீங்கள் இந்த கொடிகளை பார்த்தீங்கன்னா மேலே இருந்து உங்களுக்கு வேர் மாதிரி தொங்கும், ஆலமர வேர் மாதிரி நிலமாக தொங்கும். அந்த வேரை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், இந்த பொடி வந்து தயாரிக்கலாம். இலைகள்லேருந்தும் தயாரிக்கிறாங்க. ஆனால் அதை விட ஸ்டெம்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பவுடருக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ஸ்டெம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தண்டை நம்ம வெட்டினோம்னா மேலே வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை கொஞ்சம் நீக்கிட்டோம்னா உள்ளே அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும், கொஞ்சம் எல்லோயிஷாகவும் இருக்கும், 2 விதமாகவும் இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு 5 பங்கு நம்ம தண்டுகள் எடுத்தோம்னா 20 பங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதோட அளவு ஒரு 5 பங்கு ஸ்டெம்முக்கு 20 பங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்கிறது தான் அளவு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த தண்டுகளை நம்ம என்ன செய்யணும், நல்லா கழுவணும். கழுவிட்டு அதை 2-3 இன்ச் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அதை என்ன பண்ணணும், கட் பண்ணணும்.
கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் அதை என்ன செய்யணும், மேஷ் பண்ணணும். அதாவது மசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும். செஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு 10லேருந்து 12 மணி நேரத்திற்கு இதை அப்படியே நம்ம வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் காலையில் எடுத்து திரும்பவும் அதை இன்னொரு தடவை மேஷ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே, அதாவது நல்லா அதை வந்து ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேஷ் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்டார்ச் மாதிரி அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு குழப்பாக ஒரு பொருளாக அது வந்து என்ன செய்யும், மாறும். மாறினதுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டணும். ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில இந்த மேலே அந்த மர துகள்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நான் போயிடும். போனதுக்கப்புறம் திரும்பவும் அதை அப்படியே என்ன செய்யணும், அந்த வடிகட்டுறோம் இல்லையா, அந்த தண்ணியை திரும்பவும் என்ன செய்யணும், அப்படியே ஒரு 5, 6 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வச்சிடணும். ஒரு பக்கமாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி தனியாகவும் கீழே அப்படியே இந்த செடிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது தனியாகவும் நின்றுடும். உங்களுக்கு நின்னதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடணும், வடிகட்டிடணும். கீழே இருக்கு இல்லையா, அந்த படிஞ்சு போய் அதுதான் நமக்கு தேவை. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டார்ச்சி செடிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம ஒரு ட்ரேல போட்டு ஒரு ஃபேனு கீழேயோ நம்ம என்ன செய்யணும், அதை காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, ஃபேனு கீழே இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் அதை நம்ம காய வைக்கணும். காய வச்சிட்டோன்னா அது நல்ல ட்ரையாக பவுடராக இருக்கும். அந்த பவுடரை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏர்டைட்டு, அதாவது காற்று புகாத பாட்டில்களில் அடைச்சி நம்ம விற்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து குடிச்சி பவுடரை தயாரிக்கக்கூடிய முறைகள். இந்த ஸ்டெம்மை வச்சு தயாரிக்கும் போது இதனுடைய ரேட் நல்லாவே இருக்குது. இதுதான் அதிக அளவில் பயன்படுது. இதுவே என்ன செய்கிறாங்கன்னா, இலைகளை வச்சும் என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. அப்போ இலைகளை நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணி அதையும் என்ன செய்கிறாங்க, சேலுக்கு கொண்டு வர்றாங்க. அது லீவ்ஸ் பவுடர், குடிச்சி லீவ்ஸ் பவுடர் அப்படின்னு விற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா குடிச்சி ஸ்டெம் பவுடர். ஆக்சுவலாக இந்த ஸ்டெம் பவுடருக்கு தான் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. இந்த பிளான்ட் வந்து ஒரு தடவை வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அது பாட்டு காடு மாதிரி மண்டி போய் கிடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு வேப்ப மரம் இருந்தாலோ இல்லை ஒரு மாமரம் இருந்தாலோ இந்த கொடிகளை வளர விட்டிங்கன்னா அதிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பவுடர் வந்து தயாரிச்சிக்கலாம். இந்த கொடிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை நீக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அந்தளவுக்கு இது நல்லா வளரக்கூடிய ஒரு கொடிகள். அதுவும் வேப்ப மரத்தில் வளர்ந்துச்சு அப்படின்னா இதோட மருத்துவ குணம் இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இதை நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. சாதாரணமாக ஆயுர்வேதத்தில் அதிக அளவு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது. அப்போ இது என்னென்ன விதமாக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிலாய் சூர்ணா அப்படி சூர்ணமாக விற்கிறாங்க, கிலாய் குவாத் அப்படின்னு விற்கிறாங்க, கிலாய் ஞானவதின்னு விற்கிறாங்க, கிலாய் கேப்சியூல். அதாவது இதை வந்து இந்த பொடியை கேப்சியூல் தயாரிக்கிறதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த கேப்சியூல் தயாரிக்கக்கூடிய மிஷினில் கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த பொடியை வந்து நம்ம கேப்சியூல் மாதிரி பண்ணியும் வைக்கலாம். அதனால் கேப்சியூல்ஸும் இதில் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் கிலாய் ஜூஸாக விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிலாய் ஸ்டெம் ஜூஸ், அதாவது தண்டு ஜூஸாகவும் இதை விற்கிறாங்க. இத்தனை விதமாக இதை வந்து சேல் பண்ணுறாங்க. இத்தனை விதமாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதத்தில் இது பயன்படுது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. ஏன்னாக்கா சாதாரணமாக நம்ம உடல் வலிக்கு போனால் கூட இந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. ஒரு கல்லீரல், மண்ணீரல், ஹார்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக பித்தப்பை கற்களுக்கு இது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய டிவியில் கூட, புதியகம் டிவிலெலாம் பார்த்திங்கன்னா சீந்தில் கொடிகளை வச்சு எப்படி மருந்து தயாரிக்கிறதுன்னு ஒரு போஸ்டே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆயுர்வேதத்தில் பயங்கரமாக பயன்படக்கூடிய பொருள். நிறைய பேர் இதை இன்னும் தயாரிக்க ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு போட்டிக்கு அதிக ஆட்கள் இருக்காது. ஓகேங்களா. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் இதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து இலைகளை வந்து நீங்களே பறித்து நீங்களே செய்கிற மாதிரி இருந்தாக்கா இதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், கண்டெய்னரை தவிர. ஓகேங்களா. அப்போது இல்லை இதை நீங்கள் வந்து இந்தியா மார்ட் வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்டெம்ஸே உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு அதில் விற்கிறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை என்ன செய்யலாம், ஒரு பயிரிட்டு தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். அப்போ இதை எங்கே சேல்ஸ் பண்ணலாம்
அந்த அளவுக்கு இதில் மார்க்கெட்டிங் இருக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட்டிங் வந்து நல்லாவே பண்ணணும். ஏன்னா இப்போ சாதாரணமாக நம்ம உப்பு புளி மிளகாய் வைக்கிற மாதிரி இது ஈஸியாக வீட்டுக்கு வீடு விற்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போயிட முடியாது. இதில் வந்து நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணணும். அதே நேரத்தில் இதை கொண்டு போய் நீங்கள் ஆன்லைன் தளங்களில் சேல் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஆன்லைனில் தான் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறவங்க அதிக அளவில் ஆகிட்டாங்க. ஒரு ட்ரேட் இண்டியா வெப்சைட்லேயோ இல்லை இந்தியா மார்ட் வெப்சைட்லேயோ நம்ம என்ன செய்யலாம், ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் என்ன செய்யலாம், விற்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கிற இடத்துல நீங்கள் இதை என்ன செய்ய முடியும், விற்க முடியும். இல்லை அப்படின்னா நிறையா கூகுளில் நிறையா தளங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு கொஞ்சம் நீங்கள் செலவழிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் பையர்ஸோட நம்பர்ஸை நீங்கள் வாங்க முடியும். ஒரு சில வெப்சைட்டில் அந்த மாதிரி இடத்துல போய் யார் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அந்த பையர்ஸ் லிஸ்ட்டை வாங்கி நீங்கள் அங்கே சேல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த பொருளை நீங்கள் சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதோட பயன்பாடு அதிகமாகவே இருக்குது. இதுக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் இறங்கி தேடி கண்டுபிடிச்சி இதை வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சேல்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இதுக்காக எந்த மிஷினரியும் நீங்கள் தேட தேவையில்லை. மிஷினரி கிடையாது, வீட்டிலையே செய்யலாம். போட்டி இல்லாத ஒரு தொழிலாக இருக்குது. நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிஸ்னஸாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்